நின்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய திவ்ய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அடியனை மறைத்து தேவனில் வெளிப்படும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையார் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்திலே அநேக விசுவாச வீரர்கள், விசுவாச வீராங்கனைகள் உண்டு என்று சொல்லி நாம் அறிவோம். ஒருவேளை நோவாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவரும் ஒரு விசுவாச மனிதன்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் அறிகிறோம். மோசேயும் ஒரு விசுவாச தகப்பன்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தை வழிநடத்திய ஒரு விசுவாச தலைவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி வேதாகமத்திலே அநேக விசுவாச வீரர்கள் உண்டு. எபிரேயர் புத்தகத்திலே நாம் 11-12 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது மேகம் போன்ற திரளான சாட்சிகள், the clouds of witness are before us என்று சொல்லி அங்கே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் நமக்கு தெரிந்த பகுதி 12வது அதிகாரம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நிறைய விசுவாச வீரர்கள் வீராங்கனைகள் இருந்தாலும் ஆபிரகாமை மட்டும் ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அங்கே அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து 2-3 காரியங்களை இந்த நாளிலே தியானித்து கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 2 இப்படியாய் சொல்கிறது: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது மட்டுமல்ல, நீங்கள் அதே அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லப்பட்டது: பி பார்ட், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே நிறுத்தவில்லை நம்முடைய ஆண்டவர். உன் மூலமாய் இந்த உலகமெல்லாம் எல்லா சந்ததியினரும் எல்லா ஜாதியினரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமை அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டிருந்தாலும், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி பிற்பாடு அழைக்கப்பட்டாலும், இந்த ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையிலே வீழ்ச்சிகள் இருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. There was certain times Abraham encountered failure in his life. Even then, இருந்தாலும் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாம் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை ஆபிரகாமுடைய பயணத்திலே நாம் பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால் அது சொல்லி மிகையாகாது. குறிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, விரும்பத்தகாத இடத்தில் ஆசீர்வாதமாக ஆபிரகாம் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விரும்பத்தகாத இடத்தில் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி முதல் குறிப்பு உங்களிடத்திலே வைக்க விரும்புகிறேன். Be a blessing in undesirable places. Be a blessing in undesirable places. விரும்பத்தகாத இடத்திலே
ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெருக செய்வேன், உன் மூலமாய் எல்லா சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் பிரயாணித்த இடங்களை நாம் பார்க்கும்போது விரும்பத்தகாத இடங்கள் அங்கே காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமானால், டு பி எ பிளஸ்ஸிங் என்று சொல்லி நாம் கொடுக்கலாம். ஆசீர்வாதமாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம், டு பி எ பிளஸ்ஸிங். அந்த தலைப்பிலே முதலாவது நாம் சிந்திக்க இருக்கிறோம், விரும்பத்தகாத இடத்தில் ஆசீர்வாதமாக இருப்போம், எ பிளஸ்ஸிங் இன் அன்டிசைரபிள் பிளேசஸ். இங்கே நம்ம 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 4வது வசனத்திலே, ஒருவேளை 5வது வசனத்திலே 5 நம்ம பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் இஸ் நாட் எ மார்ஜினலைஸ்ட் பர்சன். ஆபிரகாம் ஒரு ஏழை அல்ல, ஆபிரகாம் ஒரு தரித்திரன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் செல்வ சீமந்தனாக இருந்தான். அவனுடைய வேலைக்காரன் எலியேசர் அங்கே சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார், நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய சொந்தங்களையும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் ஒருவேளை செல்வங்களையும் இணைத்து அவன் பிரயாணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெல் செட்டில்டு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்வில்? இட் இஸ் ஏ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். நன்றாக நாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற இடத்தை விட்டு நாம் இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர வேண்டும் என்று சொல்லும்போது அது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும், கடினமாக இருக்கும். கடைசியில் முடிவெடுக்கும் போது அந்த இடம் எப்படி இருக்குமோ, எப்படி நாம் வாழப்போகிறோமோ, நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், சேவ் பண்ணி எடுத்துட்டு சொல்லுவோம். நாம் எல்லாவற்றையும் எதையும் விட்டு விடாதபடிக்கு ஒருவேளை அங்கே போன பிறகு இதெல்லாம் தேவைப்படும். சில நேரங்களிலே நாம் பிரயாணங்களுக்கு, சில ஊர்களுக்கு நாம் பிரயாணப்படும் போது நமக்கு தெரியும், நெடுதூரம் பிரயாணம், ஒருவேளை பஸ்லையோ ட்ரெயின்லையோ நாம் பிரயாணம் செய்வோம். அப்படி பிரயாணம் செய்யும்போது நமக்கு தெரியும், சில இடங்களிலே அங்காங்கே வாட்டர் பாட்டில்ஸ், ஒருவேளை சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அங்கே விற்கப்படும். ஆனால் சில நேரங்களிலே நமக்கு சந்தேகமாக இருக்கும், ஒருவேளை நம்ம போகிற வழியில் பஸ்ஸை நிப்பாட்டுமா, அங்கே தண்ணி கிடைக்குமா, இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு பிஸ்கட் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி நமக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வரும். நம்ம அப்போ என்ன செய்வோம், நம்முடைய வீடுகளிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்துகிட்டு சொல்லுவோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நம்ம பக்கத்து கடையிலேருந்து வாங்கிட்டு போவோம். அவசரத்துக்கு அது உதவி செய்யும். அதே போல் ஆபிரகாமும் ஆண்டவர் அழைக்கும் போது தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து தனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் செல்வங்களையும் எடுத்துவிட்டு அவன் புறப்பட்டு செல்லுகிறான். மேபி இட் இஸ் எ பிளேஸ் தட் இஸ் அன்டிசைரபிள் ஃபார் ஹிம். அது ஒரு விரும்பத்தகாத ஒரு இடமாக இருக்கலாம். ஆண்டவர் அழைத்த உடனே கீழ்ப்படிந்து அங்கே ஆபிரகாம் கடந்து செல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் why it is an undesirable place? ஏன் ஆபிரகாமுக்கு விரும்பத்தகாத ஒரு இடம்? ஏனென்றால் நம்ம வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 12:10 அவர்கள் சேர்ந்த கானான் ஊரில் என்ன இருந்தது? பஞ்சம் இருந்தது. there was a famine. அங்கே பஞ்சம் இருந்தது. ஒருவேளை ஆபிரகாம் யோசித்திருப்பார், எதுக்கு ஆண்டவர் இங்கே அழைத்தார்? நானும் என்னுடைய குடும்பங்களும் என்னுடைய தேசத்திலே நன்றாக சுகித்திருந்தோமே, ஆண்டவர் அழைத்தார். விரும்பத்தகாத ஒரு இடம். ஒருவேளை எகிப்துக்கு சொல்லுகிறார்கள், பயம் அவர்களுடைய வாழ்விலே வந்தது. ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலை அவர்களுடைய வாழ்விலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாமுக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் இடையே
சண்டைகள் வந்த ஒரு சூழ்நிலையும் அங்கே வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலே ஆபிரகாமும் லோத்தும் தனித்தனியாக பிரிந்து செல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க, இணைந்து வந்தார்கள் ஆனால் பிரிந்து செல்லுகிறார்கள். அன்பிளசன்ட் பிளேசஸ், அன்டிசைரபிள் பிளேசஸ், விரும்பத்தகாத இடங்கள். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் ஆபிரகாமுக்கு உண்மையாய் இருந்தது. விரும்பத்தகாத இடத்திலையும் ஆசீர்வாதமாக அங்கே ஆபிரகாம் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலையிலையும் நாம் ஒருவேளை விரும்பத்தகாத இடத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கலாம். என்னைக்கு இந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு நாம் ஷிஃப்ட் செய்யலாம், மாறலாம். மேபி இன் எ சிச்சுவேஷன் நமக்கு நல்ல ஒரு சேலரி ஹைக் இல்லாமல், ஒருவேளை மனதில்லாமல் நாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம். விரும்பத்தகாத இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களிலே கிறிஸ்தவ குடும்பங்கள் விரும்பத்தகாத குடும்பங்களிலே போய் மாட்டிக்கொள்ளுகிற சூழ்நிலைகளிலேயும் காணப்படுகிறார்கள். விரும்பத்தகாத மாமியார்கள், விரும்பத்தகாத மாமனார்கள், விரும்பத்தகாத நண்பர்கள். கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கு இல்லை. சில நேரங்களில் நாம் விரும்பத்தகாத இடத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம், நாம் கொண்டு செல்லப்படுகிறோம், நாம் பிரயாணம் செய்கிறோம். ஆனால் விரும்பத்தகாத இடத்திலையும் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் அன்டிசைரபிள் பிளேசஸில் அவன் பிரயாணம் செய்கிறான், விரும்பத்தகாத இடத்திலே பிரயாணம் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின்படியாக, உன் மூலமாய் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே நாம் இருக்கிற இடங்களிலே, நாம் அழைத்து கொண்டு செல்லப்படுகிற இடங்களிலே ஆண்டவர் நமக்கு ஒருவேளை வாக்கு உரைத்திருப்பார். இதெல்லாம் நான் செய்வேன், இப்படியெல்லாம் நான் அவனை கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்விலே அதை காணாமல் இருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாமும் காணாமல் விசுவாசித்த ஒரு மனிதன். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒருவேளை 100 வயது, சாராள் 90 வயது, கர்ப்பகாலம் எல்லாம் முடிந்து போன ஒரு வயது. வசனம் சொல்லுகிறது நகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை இருந்த இந்த தம்பதியினரை ஆண்டவர் விரும்பத்தகாத இடத்திலே அழைத்து சென்றார். அவர்களுக்கு இம்மையிலே கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அவர்களுடைய சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் we will ask questions. நாம் ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்போம். எதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் பொறுத்து சொல்ல வேண்டும்? எதுவரைக்கும் இந்த பட்டணத்திலே வாழ வேண்டும்? பிள்ளைகள் படிப்பு முடிக்கிறது வரையுமா? இல்லை இன்னொரு நல்ல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கிறது வரைக்குமா? எதுவரைக்கும் நாம் இங்கே வாழ வேண்டும்? எதுவரைக்கும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேள்விகள் எழும்பலாம். பட் ஐ வில் assure this morning, even though it is an undesirable place for you, but God will use you for others. ஆண்டவர் ஆபிரகாமை இந்த விரும்பத்தகாத இடத்திலே கொண்டு சென்றார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். ஒருவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அதே நேரத்தில் ஆபிரகாமின் மூலமாய் மற்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் இருக்கிற இடமும் நாம் இருக்கிற சூழ்நிலைகளும் ஒருவேளை விவரிக்க முடியாது. பட் God is there in your situation. God is control in your situation. God will help you and He will use you for others. உங்களை ஒரு இடத்திலே கொண்டு வந்திருக்கிறாரே ஆனால், ஒரு இடத்திலே பணி அமர்த்தி இருக்கிறாரே ஆனால், ஒரு இடத்துல உங்களை வேலை தந்திருக்கிறாரே ஆனால், உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். ஆகவே விரும்பத்தகாத இடத்திலே ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, be a blessing in imperfect lives. குறைபாடுள்ள வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருப்போம். be a blessing in imperfect lives. எனக்கு அருமையானவர்களே, நான் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இந்த மனிதனை அழைக்கும் போது, ஆபிரகாம் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் பர்சன். நம்ம அநேக நேரங்களிலே எண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொன்ன உடனே we will come to a conclusion, because he is perfect, God called him. அதனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆண்டவர் அவனை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே எண்ணுவோம். மாறாக
ஆபிரகாம் he is also an imperfect person. அவரும் ஒருவேளை அவர் ஒரு பர்ஃபெக்டான தகுதியான மனிதன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. இஸ்ரவேல் மக்களை ஆளுவதற்காக, ஒருவேளை அவர்களை நடத்துவதற்காக ஆண்டவர் அநேக மனிதர்களை தெரிந்து கொண்டார். மோசேயின் நியாயப்பிரமாணங்களின்படி நம்ம பார்க்கும்போது புறஜாதிகள் பக்கம் தலை சாய்க்கவே கூடாது, புறஜாதிகளுடைய வீடுகளிலே பெண்களை எடுக்கக்கூடாது. அதுதான் ஆபிரகாம், ஒருவேளை ஈசாக்கும் ரெபேக்காளுடைய திருமணத்திலே அதே தான் பார்க்கிறோம். ஆபிரகாமும் சாராலும் அதை தான் சொல்லுகிறார்கள், நீ என்னுடைய இனத்துடைய வீட்டுக்கு போ. தட் மீன்ஸ் ஒருவேளை இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது ஒரு புறஜாதி மனிதனை ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக, மற்ற மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக அங்கே தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை நம்முடைய பார்வையில் ஆபிரகாம் இஸ் an imperfect person. அப்படியானால் இஸ்ரவேல் மக்களை யூதர்கள் தான் ஆள வேண்டும், இஸ்ரவேல் மக்களை இஸ்ரவேல் கோத்திரத்தார் தான் ஆள வேண்டும் என்று சொல்லி நிபந்தனைகள் எல்லாம் உண்டு என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை ஒரு ஜென்டைல் பர்சனை, ஒரு புறஜாதி மனிதனை தன்னுடைய பணிக்காக, அவனை ஆசீர்வதிக்கும்படியாக, அவன் மூலமாய் சந்ததிகள் ஆசீர்வதிக்கும்படியாக அங்கே அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, even though he is an imperfect person, but God is blessing him and God is using him for others. எனக்கு அருமையானவர்களே, நாமும் இந்த காலையிலே தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக இன்றைக்கு நாம் திருவிருந்து எடுப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். we are imperfect. நாம் தகுதியற்றவர்கள். இந்த சாக்கிரமந்துக்கு முன்பாக, ஆண்டவர் விலை கொடுத்து பெற்று தந்திருக்கிற இந்த சாக்கிரமந்துக்கு முன்பாக we are imperfect. நாம் எல்லாம் தகுதியற்றவர்கள். But this morning God's word assures us, மிக தெளிவாக நமக்கு நம்பிக்கை தருகிறது, God used an imperfect person, Abraham. ஒரு தகுதியற்ற ஒரு ஆபிரகாமை, புறஜாதியினிடத்திலிருந்து ஒரு ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அவனை ஆசீர்வதித்து, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆகவே திருவிருந்து பெர்ஃபெக்டான பீப்புளுக்கு மட்டுமல்ல, நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். உண்மைதான், இல்லை என்று சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த திருவிருந்தை நாம் புறக்கணிக்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், ஐ எம் இம்பர்ஃபெக்ட் லார்ட் பிஃபோர் யுவர் டேபிள், ஆனாலும் உம்முடைய இரத்தம் என்னை கழுவுகிறது, என்னை சுத்திகரிக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த பலிபீடத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், அநேக நேரங்களிலே திட்டப்படுத்தல் வகுப்புகளிலே, கன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம ஒரு லெசன் இருக்கிறது. நாம் அங்கே ஒரு ஓத் எடுப்போம். அதாவது கன்ஃபர்மேஷன் பெற்ற பிறகு எந்த திருவிருந்தையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம். ஆலயத்தில் உள்ள எல்லா திருவிருந்தையும் நம்ம என்ன செய்வோம், அதிலே பங்கு பெறுவோம் என்று சொல்லி நாம் தீர்மானித்திருப்போம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை தீர்மானித்திருப்பீர்கள், இன்க்ளூடிங் மீ. ஆனால் யோசித்து பாருங்கள், how many times we have rejected the Lord's table. நாம் எத்தனை முறை பல காரணங்களை சொல்லி, பல சூழ்நிலைகளை சொல்லி நாம் இந்த சாக்கிரமத்தை நாம் புறக்கணித்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் இந்த பட்டணத்தில் வேகமாய் துரிதமாய் வேலை செய்கிறவர்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை. பட் நாம் எத்தனை பேர் ஒருவேளை நாம் நிர்விசாரமாய் இந்த சாக்கிரமத்தை நாம் புறக்கணித்திருக்கிறோம். மாதத்திலே 2 முறை நம்முடைய திருச்சபையில் இந்த சாக்கிரமத்திலே நாம் பங்கு பெறுகிறோம். டான் சர்வீஸில் அருணோதய ஆராதனையில் பங்கு பெற்றால் போதும், அடுத்த வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகாட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி நினைக்கிறவர்களும் இன்றைக்கு திருச்சபைகளிலே உண்டு. இல்லை என்றால் அருணோதய ஆராதனையிலே பங்கு பெற வேண்டாம், அங்கே சாக்கிரமத்தை எடுக்காட்டாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்கில் வச்சுருக்காங்க, அங்கே போய் எடுத்துக்கிடுவோம், தட் இஸ் enough ஃபார் திஸ் மந்த். அநேக நேரங்களிலே ஆண்டவர் பெற்று தந்த இந்த திவ்ய சாக்கிரமத்தை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். பட் we should understand that நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், we are imperfect people, but when we come to the table, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக வரும்போது நாம் அங்கே தூய்மையாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்வானே, ஆனால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான், சத்தியம் அவனுக்குள் இராது. ஆனால் ஒருவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் அவனுடைய எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி கடவுளுடைய திரு ரத்தம் சுத்திகரித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி வசனம் சொல். அப்படியானால்
எனக்கு அருமையானவர்களே, டோன்ட் ரிஜெக்ட் த லார்ட்ஸ் டேபிள். எல்லா நேரங்களிலேயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாக்கிரமத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியுமோ, we have to try for that. சிலர் விதிவிலக்கு, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அருணோதய ஆராதனை 7 மணிக்கு முடியும். சிலருக்கு 7:30க்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டும், அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டும். முடியாது. தட் இஸ் நாட் மேண்டேட்ரி. நம்ம ஆண்டவர் செய்ய முடியாதது செய்யன்னு ஒரு நாளும் திணிக்க மாட்டார். பட் யோசித்து பாருங்கள், how many times we had enough time. நமக்கு வாய்ப்புகள் இருந்தது. நம்ம கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்பாக எழுந்து தயாராகுவோமே ஆனால் நாம் பங்கு பெற முடியும். ஒருவேளை நாம் ஒரு அரை மணி நேரம் முன்பாக ஆலயத்திற்கு புறப்படுவோமே ஆனால், பிஃபோர் த பெல் ரேங் யூ வில் பி ஹியர். யோசித்து பார்ப்போம், இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியின் நாள் எவ்வளவு பேர் நாம் ஆயத்தமாக நாம் கடந்து வந்தோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். இம்பர்ஃபெக்ட் பீப்புள், ஒருவேளை a blessing in imperfect lives, குறைபாடுள்ள வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக ஆண்டவர். ஆபிரகாம் ஒருவேளை குறைபாடுள்ள மனிதன், பயந்து போன மனிதன், பொய் சொன்ன ஒரு மனிதன், ஆனாலும் ஆண்டவர் அவன் மூலமாய் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு 9வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அங்கே ஆயத்துறையிலே பணி செய்கிற மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேகமாக நம்ம சொல்லுவோம், ஆயத்துறை நமக்கு தெரியும், டாக்ஸ் கலெக்ஷன் ஆஃபீஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் வரி வசூலிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் நீங்கள் நம்ம இன்றைக்கி வாசித்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அங்கே ஆயக்காரர்கள், இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் மத்தேயுடைய வீட்டிலே போஜனம் செய்கிறார்கள். அங்கே பரிசேயர்கள் அவர்களுக்கு கொடுத்த பெயர் என்னவென்றால் பாவியானவர்கள் என்று சொல்லி பெயர்கள் கொடுத்தார். They were imperfect in that society. ஒருவேளை இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், இந்த ஆயக்காரர்கள், இந்த வரி வசூலிக்கிறவர்கள் பாவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்களாலே பாவிகள் என்று சொல்லி முத்திரை பதிக்கப்பட்ட மக்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இம்பர்ஃபெக்டாக இருந்த அந்த மத்தேயுவை அழைத்து என் பின்னே வா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அழைக்கிறார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வீட்டிலே, ஆண்டவருடைய வாழ்விலே யாருமே விதிவிலக்கில்லை. எல்லாரையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். குறைபாடு உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலையிலையும் ஒருவேளை நாம் நமக்குள்ளே குறைபாடுகளோடு இருக்கிறோம் என்று சொல்லி, நான் தகுதி இல்லை, ஆண்டோடைய வேலையை செய்வதற்கு தகுதி இல்லை, ஆண்டோடைய சமூகத்தில் வர்றதுக்கு தகுதி இல்லை, நான் இந்த சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி எண்ணுவீர்களானால், இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. ஆபிரகாம் ஒருவேளை இம்பர்ஃபெக்ட் பர்சனாக இருந்தாலும் ஆண்டவர் அவன் மூலமாய் இந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவராக, உங்கள் சந்ததியை பயன்படுத்துகிறவராக காணப்படும். மூன்றாவதாக, விசுவாசத்தினால் ஆசீர்வாதமாக இருப்போம். Be a blessing by faith. 2 காரியங்களை நான் சொன்னேன். விரும்பத்தகாத இடத்தில் ஆசீர்வாதமாக இருப்போம், குறைபாடுள்ள வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்போம். மூன்றாவதாக, விசுவாசத்தினால் ஆசீர்வாதமாக இருப்போம். Be a blessing by faith. Be a blessing by faith. எனக்கு அருமையானவர்களே, நான் வாசிக்க கேட்ட நிருப பகுதி ரோமர் 4வது அதிகாரம் 13 முதல் 25 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், குறிப்பாக 13th verse 13வது வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஆபிரகாம் எப்படி விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டானாம், ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாம் விசுவாசிகள். ஆண்டவரை விசுவாசித்து அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களிலே நிறைந்து வாழுவதற்கு, மலர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible by the faith. விசுவாசம் ஒருவேளை அதனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
ஒருவேளை ஆபிரகாம் அவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, நீதியினால் அல்ல, விசுவாசத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4:13 நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமும் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே பயணம் செய்யும்போது அநேக தடைகளை, அநேக ஏமாற்றங்களை, அநேக தோல்விகளை, அநேக வீழ்ச்சிகளை, அநேக அசௌகரியமான சூழ்நிலைகளை சந்தித்தான். ஆனால் முன்வைத்த காலை அவன் பின்பார்க்கவில்லை. முன்னால் வச்ச காலை அவன் பின்னால் எடுக்கவே இல்லை. விசுவாச வாழ்க்கையில் தளர்ந்து போனாலும் சோர்ந்து போனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கடந்து சென்றான். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின் படியாக அவனையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, faith is most important in our life. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த விசுவாசம், இந்த ஃபெய்த் அநேக நேரங்களிலே சிறிய பிரச்சனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்விலே சில கடினங்கள் வரும்போது அந்த ஃபெய்த் இஸ் ஷேக்கண்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் ஆடி போகிறது, நம்முடைய விசுவாசம் வீழ்ந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலையிலே ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்து அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நம்ம எனக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில் 2வது பகுதியில் நம்ம பார்க்குறோம், ஜெய்ரஸ் இல்லையா, ஒரு தலைவனுடைய, யூத தலைவனுடைய சினகாகில் ஜப ஆலயத்தில் பணி செய்கிற ஒரு மனிதனுடைய மகள் இறந்து போகிறாள் என்கிற ஒரு செய்தி ஆண்டவரிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. ஆண்டவர் இல்லை, அந்த மகனுடைய விசுவாசத்தை, அந்த தலைவனுடைய விசுவாசத்தை அங்கே கண்டு அங்கே வீட்டிற்கு சென்று இந்த சிறுப்பெண் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி அவளை அங்கே உயிரோடு எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கருமையானவர்களே, there are so many faith assurance stories in our Bible. நிறைய சரித்திரங்கள் ஒருவேளை விசுவாசத்தை முன்னிறுத்தி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் எபிரேயரில் நம்ம பார்க்குறோம் 11:12 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமையும் விசுவாசிகளின் தாயாகிய சாராளையும் பார்த்து முன்னோக்கி செல்லுங்கள். இந்த காலையிலையும் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக. டு பி எ பிளஸ்ஸிங், ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாமை போல டு பி எ பிளஸ்ஸிங், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக.